இப்போ எண்ணெய் ஊற்றுறோம்ப்பா. முருங்கைக்காய் பொரிக்க போகிறோம், அதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். வெறும் முருங்கைக்காய் தான் பொரியல் பண்ண போகிறோம். முருங்கைக்காய் பொரியலாமா? ஆமாம். இதப்பா ஒரு 2.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த கரண்டியில் 2.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் போதும், ரொம்ப எண்ணெய் வேணாம், கொஞ்சம் இருந்தால் போதும். என்ன எண்ணெய்மா? கோல்டு விண்டர் எண்ணெய் தான்ப்பா. இந்த பருப்பா கடுகு பருப்பு போடுறேன். இந்த பருப்பா மேலே பட்டுதா? வெறும் முருங்கைக்காய் தான்ப்பா. பெரிய பெரிய முருங்காவா இருக்குதாப்பா? ஆமாம் ஆமாம், பெரிய பெரிய முருங்கைக்காய் தான். நாட்டு முருங்காவோ? மக்கள் ஊற்றுமா ஒன்று? ஆமாம் ஆமாம், தேய்ச்சி போட்டுக்கலாம். பார்த்து கழுவிக்கலாம். இந்த கீழே ஊற்றுல கழுவிட்டோம். முக்கியம். இந்த உப்பு போடுறேன். கல் உப்பா? ஆமாம், கல் உப்பு போடுறேன். உப்பு புதுசாக இருக்குது, ஆனால் உரைக்க மாட்டேங்குது. சின்ன உப்பு தான் நல்லா உரைக்கும். வீட்டு மிளகாய் சொல்லலாமா? ஆமாப்பா. இது மாதிரி ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போடணும். இன்னும் ரவுண்டு போட்டுக்கலாம். இது மாதிரி இன்னொரு ரவுண்டு, அவ்வளோதான் போதும். ரொம்ப காரம் வேணாம். அது அடிக்கிற வெயிலுக்கு காரமா? கொஞ்சம் தான் இருக்கும். சூப்பராக இருக்குமே. இதுமாரி செய்து சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க. எனக்கு வெறும் முருங்கைக்காவே பொரியல், வேறு ஒன்றும் போட வேணாம். எண்ணெய் ஊற்றி 2 கடுகு பருப்பு போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாரு. அவ்வளோதான். தண்ணியை ஜாஸ்தி ஊற்றிட்டேன் நான். சுண்டணுமா? ஆமாம், சுண்டணும். இப்போ இந்த தண்ணி அப்படியே தொக்காக வரணும், நல்லா இருக்கும். சரி, நல்ல பெரிய முருங்கைக்காய் தானே, தண்ணி சரியாக இருக்கும் வேகிறதுக்கு. கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன் நான். வேகட்டும் அப்படியே, மூடி இல்லை. இருவார மூடிடலாம். வேறு ஒன்றும் இல்லைப்பா, சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த முருங்கைக்காய் பொரியல் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோ திட்டமாக மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோம், சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் நம்ம ரெடி ஆகுது. இது வரப்பா சாப்பாடு வருது. இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆகுது. சாப்பாடு ரெடி ஆகுது. இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆகுது. ரேஷன் அரிசி மாரி வேகுதுப்பா. இது கடை அரிசியை யாருக்கிட்ட சொன்னாக்கா சிரிப்பாங்க. இந்த மாதிரி வேகுது, இவ்வளோ நேரம் ஒரு 1/2 hour வேகுது பாருது. அரிசி பேருமா? என்னது கும்பமா? தண்ணி தான் ரொம்ப ஊற்றிட்டேன். கொஞ்சம் சுடட்டும் அப்படியே. அப்படியே சுடிச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே நம்மளுக்கு ஒரு தொக்கு மாதிரி கிடைக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு உப்புக்கு தான் பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாகுதுப்பா, உப்பு கரெக்டாகுது. கொஞ்சம் உப்பு நீங்கள் கம்மியாகவே போடுங்க, பார்த்துட்டு கூட கொஞ்சம் 2 உப்பு போட்டுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் முருங்கைக்காய் பொரியல். உப்பு கம்மியாக சாப்பிடுங்க, காரம் கம்மியாக சாப்பிடுங்க இந்த வெயிலுக்கு. ஆமாம். தண்ணி அதிகமாக பிடிங்க. தண்ணி அதிகமாக குடிக்கணும், தலையில் எண்ணெய் வைக்கணும், எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வெயிலுக்கு கொஞ்சம் தப்பிக்கலாம் நம்ம. இல்லைன்னா முடியாது. வெளியில் போனால் குடம் எடுத்துன்னு போகலாம். இந்த பாருப்பா, இவ்வளோ சீக்கிரம் தண்ணி சுண்டி வச்சுப்பாரு, அவ்வளோதான். அப்படியே இறக்க வேண்டியது தான். அந்த தொக்கெல்லாம் பாரு, தண்ணியெல்லாம் சுண்டி வச்சுப்பாரு, அவ்வளோதான். அப்படியே இறக்கிட்டோன்னு வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சாப்பாட்டுக்கு ரசம் சாப்பாடோ சாம்பார் சாப்பாடோ எந்த சாப்பாடு கொண்டாலும் அதை தொட்டுன்னு சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். முருங்கைக்காய் நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்க எனக்கு எப்படி இருக்குதுன்னு. கமாண்டில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறீங்க, நான் தான் என்னால் பேச முடியல, பையன் சொல்கிறான், நான் கேட்குறேன். அதுமாரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. அவங்களுக்கு நன்றி சொல்கிறேங்க. நீங்கள் சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா, வணக்கம்மா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா வெடிக்க வேண்டியது தான். இந்த அரிசி பேர் தங்க கலசமா? ஆமாப்பா, தங்க கலசம்ப்பா. அது வாங்கி தான் நம்ம செய்கிறோம். அது வேகுதேப்பா, 1/2 hourக்கு வேகுது, மேலேயே வேகுது. போ, இன்னும் ரேஷன் அரிசி வர மாதிரி வேகுது. என்ன பண்ணுறது?
துட்டு குத்து வாங்கி அதோட ரேஷன் அரிசியே சாப்பிட்டுடலாம்ப்பா. இதை குத்து வாங்கினத நம்ம. வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். அந்த முருங்கைக்காய் பொரியல் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதுமாரி செய்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு காரமும் கம்மியாக சாப்பிடுங்க, உப்பும் கம்மியாக சாப்பிடுங்க. அதிகமாக உப்பு சேர்த்தா நம்ம உடம்புல எல்லாம் உப்பு குத்தா மாதிரி வெள்ளை வெள்ளையாகிடும். ஆம்பளைங்களுக்கும் சொக்கால வெள்ளை வெள்ளையாகிடும், பொம்பளைங்களுக்கும் ஜாக்கெட்டில் வெள்ளை வெள்ளையாகிடும். அதனால உப்பும் கம்மியாக சேர்த்து சாப்பிடுங்க. என்ன நல்லபடியாக இருங்க. பழங்க வாங்கி சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க வெயிலுக்கு. இல்லைன்னா இதெல்லாம் சாப்பிட்லன்னா நம்மளால முடியாது. ஏதோ நம்மளால முடிஞ்ச பழம் என்ன வாங்க முடியுமோ அது வாங்கி சாப்பிடுங்க. வெயிலில் ரொம்ப போகாதீங்க, தண்ணி குடிங்க. வெயிலில் போனால் கூட குடம் எடுத்துன்னு போங்க. சேஃப்டியாக இருங்க. நல்லா உடம்ப பார்த்துங்க. நல்லா இருங்க. சந்தோஷமாக இருங்க எல்லாரும். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.